எடுக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்வதி ரொம்பவே சூப்பராக கதை சொல்லி முடிக்கிறாங்க. இதை பாராட்டிட்டு இருக்காங்க மீனா. ஆன்ட்டி சூப்பராக கதை சொன்னீங்க ஆண்டி, வேற லெவல் ஆண்டி நல்லா சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ரோகிணி பார்வதியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாமா ரோகிணி, என்ன விஷயமா வந்திருக்க சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, நீங்களும் இங்கே இருக்கீங்களா? நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனோஜோட பிஸ்னஸ் இப்போ ரொம்பவே லாஸ்ட்ல போயிட்டு இருக்க ஆண்டி. நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்குன்றாங்க. இதை கேட்டதோ கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சிவம் கிட்ட கேக்குறாங்க பார்வதி. உடனே சிவம் இங்க பாருங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்றதை என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க சொன்னதும் இந்த நேரத்துல கரெக்டா மீனாவும் அந்த இடத்துல இருக்கா. அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் இல்லைனாலும் ஏதோ நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க பணம் இருக்கு, ஆனா அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா உன்னை நம்பி கிடையாது, மீனா எனக்கு கேரண்டி கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி, மீனா கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மீனாவை என்ன விஷயம்ன்றாங்க. ப்ளீஸ் மீனா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பார், உனக்கு முதலையே பெரிய ஹெல்ப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ் மீனா, முடியாதுன்னா முடியாதுதான், இல்லை என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொன்னதும் இதுக்கு மேல எதுவுமே பேச முடியறதில்ல ரோகிணியால. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ் என்னுடைய ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்குது, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச்சு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னதும் அதுக்கு என்ன நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு போட்டிக்கு எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசணுன்றது மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமாக ஃபீலிங்காக இருக்கு. இதுக்கு மேலேயும் எந்த உண்மையை நான் அவர்கிட்ட மறைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல முத்து இருக்கிறதுல ரோகிணி தான் இருக்காங்க. உடனே ரோகிணி மீனா, என்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்றீங்க, இதுக்கு மேல நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் சாகுறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல முத்து என்னாச்சு பார்லரம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா கிட்ட நான் பணம் பார்வதி ஆண்டி கிட்ட வாங்கி கொடுக்க சொன்னேன், ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்க பாரு பார்லரம்மா, மனோஜோட கடன் பிரச்சனை இருக்குன்னா அது மனோஜ் பார்த்துக்கிட்டோம், நாங்கெல்லாம் முன்ன நிற்க முடியாதுன்னு சொன்னதும் உடனே ரோகிணி என்ன இது, எப்பனாலும் மீனா உண்மையை சொல்லிடுவா போல, நம்ம உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணிடுறாங்க. ரோகிணி அடுத்ததா அண்ணாமலை பாத்தீங்கன்னா லாயரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த முத்துவுக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. இந்த குடும்பத்தோட ஆணிவேரே நீங்க தான்ப்பா, இந்த சொத்து பிரிக்கிற விஷயத்த வேண்டாம் விட்டுடுங்க நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் இல்ல, நான் என்ன பண்ணணுமோ அது கரெக்டா தான் பண்றேன்னு சொல்லிட்டு சொத்தை பிரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை. இதை முத்து எப்படி தடுத்து நிறுத்துவாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.